பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ். ரமதான் நோன்புக்கு முன்னால் தஃசீர் செஞ்சோம். இப்போ ரமதான் நோன்பு முடிஞ்சு 6 நோன்பெல்லாம் முடிஞ்சு இன்ஷா அல்லாஹ் இன்னையிலிருந்து தஃசீருடைய வகுப்புகள் இன்ஷா அல்லாஹ் ஆரம்பமாகுது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகிறான், அலம் தர இலல்லதீன ஹரஜூ மின் தியாரிஹிம் வஹும் உலூஃபுன் ஹதரல் மௌட். மரணத்தை அஞ்சியவர்களாக 1000 நபர்கள் தங்களுடைய வீடுகளிலே இருந்து வெளியேறியவர்களை நீங்கள் பார்க்கவில்லையா நபியே? ஃபகால லஹுமுல்லாஹு மூத்து. அல்லாஹ் தாலா அவர்களிடத்திலே கூறினான், மௌத்தா போங்க அப்படின்னு அல்லாஹ் கூறினான். சும்மா அஹியாகும், பிறகு அவர்களை அவன் உயிர்ப்பித்தான். இன்னல்லாஹ லது ஃபதுலின் அலன்னாஸ். நிச்சயமாக அல்லாஹ் தாலா மனிதர்களின் மீது அருளுடையவனாக இருக்கின்றான், அருள் கொண்டவனாக இருக்கிறான். வலாக்கின் அக்ஸர் அன்னாஸ் லா யஷ்குரு. என்றாலும் மனிதர்களில் அதிகமானவர்கள் அவர்கள் நன்றி செலுத்துவது இல்லை. ஈமான்தாரிகளே, வகாத்திலூ ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையிலே ஜிஹாது செய்யுங்கள். வயலமோ அன்னல்லாஹ சமீஉன் அலீம். அறிந்து கொள்ளுங்கள், நிச்சயமாக அல்லாஹ் எல்லாவற்றையும் கேட்பவனாகவும் அறிபவனாகவும் இருக்கின்றான். மந்தல்லதி யுக்ரிதுல்லாஹ கருதன் ஹசனா. அழகான கடனை அல்லாவுக்கு கடன் கொடுப்பவர் யார்? பயுதாயி சொருலகு அதாசன் கசீரா. பன்மடங்காக அதை அவருக்கு அவன் திருப்பி கொடுப்பான், பன்மடங்காக அதை அவன் பெருக்கி கொடுப்பான். வல்லாஹு யக்பித் வயபசுத். அல்லாதான் செல்வத்தை சுருக்கவும் செய்கின்றான், அதை பெருக்கியும் தருகின்றான். வயிலைஹி துர்ஜவ். அவனின் பக்கமாகத்தான் நீங்கள் எல்லாம் மீட்டப்படுவீர்கள் என்பதாக அல்லாஹ் தாலா கூறி காட்டுகின்றான். இந்த ஆயத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அசனில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஜனனமும் மரணமும் அல்லாஹ்வுடைய கையிலே இருக்கிறது என்பதை அல்லாஹ் தாலா இருக்கின்றானே பேசி காட்டுகின்றான். அதாவது எந்த இடத்திலே வியாதிகள் பரவுகிறதோ அந்த வியாதிகள் பரவக்கூடிய இடத்துக்கு போவாதீங்க. அதே மாதிரி வியாதிகள் பரவக்கூடிய இடத்துல இருந்து அங்கே இருந்து வெளியிலையும் போவாதீங்க, வெளியிலையும் போவாதீங்க, உள்ளேயும் வராதீங்க, வெளியிலையும் போவாதீங்க. அந்த மாதிரி அல்லாஹ் தாலா இருக்கிறானே இதில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவர்கள் கூறுகிறார்கள், அதாவது இந்திய சமுதாயத்தில் அவங்க ஒரு 4000 பேர் இருந்ததாக ஒரு அறிவிப்பிலே சொல்லப்படுகிறது. ஒரு அறிவிப்பிலே 8000 பேர் என்பதாக சொல்லப்படுகிறது. சில பேர் 9000 பேர் என்று சொல்லுகிறார்கள், சில பேர் 40,000 பேர், சில பேர் 30,000 பேர், 30,000க்கு மேலே கூட சில பேர் சொல்லி காட்டுகிறார்கள். இது எந்த ஊருக்காரவங்க அப்படின்னு சொன்னால், அந்த ஊருக்காரவங்க யாருன்னா ஜாபர்தான் பாசூருவான் அப்படிங்கிற பேருள்ள ஏதோ ஒரு ஊர். அந்த ஊரை சார்ந்த மக்கள் தான் அவங்க. சில அறிவிப்புகளிலே அந்த ஊரினுடைய பேர் அஸ்ராத் என்பதாகவும் வருகிறது. அந்த ஊரில் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பரவக்கூடிய நோய் உருவானது. கால்ரா மாதிரி ஒரு நோய் உருவானது. அப்போ உடனே அந்த ஊருக்காரவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னால், இந்த ஊரில் இருந்தால் நமக்கு வியாதி வந்துருமையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊரை விட்டுட்டு அவங்க ஊரை விட்டு வெளியில் போனாங்க. வெளியில் போனாங்க அப்படின்னு சொன்னால் எதுக்கு போனாங்க? உசுரை காப்பாற்றிக்கிறதுக்காக வேண்டி போனாங்க. அவங்க அந்த ஊரை விட்டு வெளியில் வேற ஒரு இடத்துக்கு அவங்க போனதுக்கு அப்புறமேல அல்லாஹ்வினுடைய கட்டளையை கொண்டு எல்லா பயலும் செத்து போயிட்டான். எவன்லாம் அந்த ஊரை விட்டு வெளியில் போனாங்களோ எல்லா பேரும் செத்து போயிட்டான். அதைத்தான் அல்லாஹ் தாலா இங்கே அல்லாஹ் தாலா இருக்கிறானே இந்த ஆயத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான். அலம் தர இலல்லதீன ஹரஜூ மின் தியாரிஹிம் வஹும் உலூஹுன் ஹதரல் மௌத். மரணத்தை அஞ்சியவர்களாக 1000 நபர்கள் தங்களுடைய வீடுகளிலே இருந்து வெளியேறினார்களே, அவர்களை நபியே நீங்கள் பார்க்கவில்லையா? உசுரை காப்பாற்றிக்கிறதுக்கு போனானுங்க. அல்லாஹ் என்ன செஞ்சான்? ஃபகால லஹுமுல்லாஹு மூத்து.
அல்லாஹ் தாலா அவர்களிடத்துல செத்து போங்கடா, நூத்தா போங்கடா அப்படின்னு அல்லாஹ் சொன்னான். எல்லாம் செத்துட்டானுங்க, எல்லாம் செத்து போயிட்டாங்க. ஆயிரக்கணக்கான பேர். பல அறிவிப்புகளில் பல மாதிரி இருக்குது. 4000 பேர், 8000 பேர், 40,000 பேர், 30,000க்கு மேலே, இப்படியெல்லாம் சொல்லப்பட்டு இருக்கிறது. அப்போ ஆக மொத்தத்தில் அவங்க எல்லாம் இறந்து போயிட்டாங்க. இறந்து போனதுக்கு அப்புறமேல யதார்த்தமாக அந்த வழியாக ஒரு நபி அந்த இடத்தை கடந்து போனார். அப்போ அந்த நபியினுடைய துவாவை கொண்டு, அந்த நபியினுடைய துவா பரக்கத்தை கொண்டு அல்லாஹ் தாலா இருக்கிறானே, அந்த இறந்து போனவர்களை அல்லாஹ் மறுபடியும் உயிர் கொடுத்து அல்லாஹ் எழுப்பினான். சும்மா அஹியாகும், பிறகு அவர்களை அவன் உயிர்ப்பித்தான். அதைத்தான் அல்லாஹ் தாலா சொல்லுவார். சில பேர் சொல்லுகிறார்கள், அதாவது அந்த ஊர்க்காரனுங்க கிளம்பி ஊரில் இருந்து ஒரு மொட்டை மைதானத்துக்கு போனானுங்க. மொட்டை மைதானத்துக்கு போனால் 2 மலக்குமார்கள் பயங்கரமாக சத்தம் போட்டான். அந்த சத்தத்தை கேட்டுட்டு எல்லா பயலும் செத்து போயிட்டான். ரொம்ப காலம் ஆயிருச்சு. அவங்களுடைய எலும்புகளெல்லாம் மக்கி போய்விட்டது, மாவு மாவாக ஆயிருச்சு. ரொம்ப காலம் ஆயிருச்சுன்னா அதானே ஆகும். உடம்பெல்லாம் அழுகி போய், உடம்பெல்லாம் சதையெல்லாம் போய், பிறகு எலும்புகளும் கொஞ்ச நாளில் மக்க ஆரம்பிச்சிடும். அதுவும் மாவு மாவாக ஆகிவிடும். அதுக்கப்புறம் பல வருஷங்களுக்கு அப்புறமேல அந்த இடத்துல ஊர் உருவாகிருச்சு. அப்போ அந்த அந்த இடத்துல ஒரு நபி ஹிசுகீல் அலைஹிஸ்ஸலாம் என்பதாக சொல்லப்படுகிறது. அந்த ஹிசுகீல் அலைஹிஸ்ஸலாம் என்ற நபி இருக்கிறாரே, அவர் போனார். அவர் துவா செஞ்சார். அல்லாஹ் தாலா அவருடைய துவாவை அல்லாஹ் கபூல் செஞ்சான். அல்லாஹ் தாலா ஹிசுகீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தாலா கட்டளையிட்டான். ஹிசுகீலே, நீங்கள் சொல்லுங்க, மக்கிற்கோண எலும்புகளே, அல்லாஹ் தாலாவினுடைய கட்டளை உங்களுக்கு, நீங்களெல்லாம் ஒன்று சேர்ந்து விடுங்கள் அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு அல்லாஹ் தாலா சொன்னான். அவரும் அதே மாதிரி சொன்னார். அதே மாதிரி சொன்னால் மக்கி போன எலும்புகள் எல்லாம் என்ன செஞ்சிச்சு, அப்படியே எல்லாம் ஒன்றோட ஒன்றா சரியாகி எல்லாம் பர்ஃபெக்ட் ஆகி எல்லாம் எலும்பு கூடுங்க எந்திரிச்சு நிற்க ஆரம்பிச்சிருச்சு. எல்லாம் எலும்பு கூடுகள் எழுந்திரிச்சு நிற்க ஆரம்பிச்சிருச்சு. பிறகு அல்லாஹ் தாலா கட்டளையிட்டான், நீங்கள் சொல்லுங்க மறுபடியும், எலும்புகளே, அல்லாஹ் தாலா உங்களுக்கு கட்டளையிடுகிறான், எந்த எந்த கறி, எந்த மாமிசம் உங்களுடைய உடலிலே இருந்ததோ, எந்த நரம்புகள் உங்களுடைய உடலிலே இருந்ததோ, எந்த உறுப்புகள் உங்களுடைய உடம்பிலே இருந்துச்சோ, அது எல்லாமே மறுபடியும் ஒன்று சேரட்டும், அல்லாஹ்வினுடைய கட்டளை அப்படின்னு சொல்லி இப்படி அந்த நபி சொன்னார் மறுபடி. அப்போ அவருடைய உடம்பு பழைய மாதிரியே, அந்த ஆளுகளுடைய உடம்பு சதை வந்துருச்சு, நரம்புகள் வந்துருச்சு, உறுப்புகள் வந்துருச்சு, எல்லாம் மறுபடியும் அப்படியே எல்லாம் ஏஐ மாதிரி நடக்குது. இன்னைக்கு ஏஐ நம்ம பார்க்குறோமா இல்லையா, அந்த மாதிரி ஏஐ மாதிரி அது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட், அதே மாதிரி அது நடக்குது. அப்படி அல்லாஹ்வுடைய குத்ரத். எலும்புகள் சரியானுச்சு, அதுக்கப்புறம் நரம்புகள், அப்புறம் சதைகள், உறுப்புகள் எல்லாம் அப்படியே வந்துருச்சு. பிறகு சத்தம் போடுங்க, பிறகு சொல்லுங்க, நபியே, இந்த உடலினுடைய ஆத்துமாக்கள் அல்லாஹ்வினுடைய கட்டளையை கொண்டு இதற்கு முன்னால் எந்தெந்த ஆத்மா எந்தெந்த உடல்களிலே இருந்ததோ, எந்தெந்த ரூஹு எந்தெந்த உடலிலே இருந்ததோ, அந்தந்த ரூஹு அந்தந்த உடல்களுக்கு செல்லட்டும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வுடைய கட்டளையை கொண்டாடு சொல்லுங்க அப்படி. அதே மாதிரி அவர் சொன்னார். சொன்னால் அந்த ரூஹெல்லாம் அந்த உடம்புகளுக்குள்ளார போய் அவங்கெல்லாம் எந்திரிச்சு உட்காந்துட்டாங்க. எந்திரிச்சு உட்கார்ந்த உடனே அவர்களினுடைய நாவுகளிலே இருந்து வந்த வார்த்தை என்ன அப்படின்னா, சுபஹானக லா இலாஹ இல்லா அன்த், அல்லாவே நீ மகா பரிசுத்தமானவன், உன்னை தவிர வேற எந்த இறைவனும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆளுக எந்திரிச்ச உடனே இந்த மாதிரி சொன்னாங்க அப்படின்னு சொல்லி அறிவிப்புகளிலே வருகிறது. அல்லாஹ் ரபுல் ஆலமீன் இதை குர்ஆனிலே அல்லாஹ் தாலா சொல்லி இருக்கிறான். அல்லாஹ் ஏன் இதை இப்படி அல்லாஹ் தாலா இதை மாதிரி அல்லாஹ் ஏன் இந்த மாதிரி செஞ்சான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
அல்லாஹ் தஆலா ஆதாரத்தை காட்ட நினைத்தான். கியாமத் நாளிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உடல்களை மறுபடியும் அல்லாஹ் உயிர் கொடுத்து எழுப்புவானே, அது அல்லாஹ் எப்படி எழுப்புவான் அப்படிங்கிறத அல்லாஹ் தஆலா ஒரு டெமோ காட்டினான். பாரு, இப்படித்தான், இது மாதிரி தான் அல்லாஹ் தஆலா மனிதர்கள் இறந்து போய் மண்ணோட மண்ணாக மக்கி போய் அல்லாஹ் தஆலா அவர்களை இப்படித்தான் எழுப்புவான் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த மாதிரி டெமோ காட்டினான். இதை தான் அல்லாஹ் தஆலா இருக்கிறானே இந்த ஆயத்தில் அல்லாஹ் சொல்கிறான், அலம் தர இலல்லதீன ஃபரஜூ மின் தியாரிஹிம் வஹும் உலூஃபுன் ஹதரல் மௌத். மரணத்தை அஞ்சியவர்களாக 1000 நபர்கள் தங்களுடைய வீடுகளிலே இருந்து வெளியேறினார்களே, அவர்களை நபியே நீங்க பார்க்கவில்லையா? பகால லஹுமுல்லாஹு மூத்து. அல்லாஹ் தாலா அவர்களிடத்துல கூறினான், செத்து போங்கயா, சாவுங்க, மௌத்தா போங்கன்னு அல்லாஹ் சொன்னான். செத்துட்டானு. பிறகு சும்மா அஹியாகும், பிறகு அவர்களை அவன் உயிர்ப்பித்தான். அல்லாஹ் தாலா உயிர் கொடுத்து எழுப்பினான் அப்படின்னு அல்லாஹ் தாலா அந்த செய்தியை தான் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். பிறகு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான், இன்னல்லாஹ லதூ ஃபதுலின் அலன்னாஸ். நிச்சயமாக அல்லாஹ் தாலா இருக்கிறானே மனிதர்களின் மீது அருள் கொண்டவனாக இருக்கின்றான். அல்லாஹ் தாலா இருக்கிறானே பலவிதமான அத்தாட்சிகளை தன்னுடைய குதிரத்தை கொண்டு அல்லாஹ் தாலா மக்களுக்கு காட்டி கொண்டு தான் இருக்கிறான். உலகத்தில் எல்லாத்தையும் இந்த மனுஷ பையன் இருக்கிறானே கண்ணால் பார்த்து கொண்டு தான் இருக்கிறான். எல்லாம் பார்த்துக்கிட்டே அவன் நன்றி கெட்டவனாக, அவன் மதிக்க தெரியாதவனாக அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். வலாக்கின் அக்ஸரன்னாஸ், மனிதர்களின் அதிகமானவர்கள் லா யஷ்குரூன், அல்லாஹ் தாலாவுக்கு நன்றி செலுத்துவது இல்லை அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தாலா இருக்கிறானே சொல்லி காட்டுகின்றான். இப்போ இதில் இருந்து என்ன தெரிகின்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அல்லாவை தவிர எந்த மனிதனுக்கும் ஒதுங்கக்கூடிய இடம் எதுவும் இல்லை. எல்லா மனிதனுக்கும் ஒதுங்கும் இடம் அல்லாஹ் ஒருத்தன்தான். ஸோ அதனால் ஒரு இடத்துல வியாதி வருகிறது அப்படின்னு சொன்னால் அந்த இடத்த விட்டு ஓடக்கூடாது. இப்போ திடீர்னு ஏதாவது ஒரு வியாதி ஊருக்குள்ளார பரவுது அப்படின்னு சொன்னால் அந்த வியாதியை பார்த்துட்டு, அடடா இங்கே இருந்தால் நம்ம செத்து போயிடுவோண்டா அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து ஓடக்கூடாது. அந்த மாதிரி வாழ்க்கையை ஆசைப்பட்டு ஓடக்கூடாது. அந்த மாதிரி தான் அவங்க ஓடினானுங்க. அந்த மாதிரி ஓடி அல்லாஹ்வுடைய வேதனைக்கு ஆளாகி அம்புட்டு பேரும் அழிஞ்சு போனானுங்க, ஹலாக்காகி போனானு. முஸ்னத் அஹ்மதில் ஒரு ரிவாயத் இருக்கிறது. ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சிரியாவுக்கு கிளம்புனாங்க. பெரிய ஜமாத்தோட சிரியாவுக்கு கிளம்பி போனாங்க. சுல்ஹ் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போய் சேர்ந்தாங்க. அப்போ அந்த நேரத்தில் அபு அபு உபைதத் இப்னு ஜர்ராஹ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களும் இன்னும் நிறைய சஹாபாக்கள், அவங்க அதாவது படை தளபதிகள் அவர்களெல்லாம் வந்தாங்க. வந்துட்டு சிரியாவுக்கு போக போகிற அந்த கூட்டம், உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய கூட்டம், அவங்கக்கிட்ட சொன்னாங்க, உமரே நீங்கள் ஏன் இப்போ சிரியாவுக்கு போறீங்க? சிரியாவிலே தொத்து வியாதி பரவி கொண்டு இருக்கிறது, அங்கே வியாதிகள் பரவி கொண்டு இருக்கிறது, ஏன் போகிறீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொன்னார். அப்போ சஹாபாக்களுக்குள்ளார கொஞ்சம் கருத்து வேற்றுமைகள் ஏற்பட்டுச்சு. வியாதி வந்தால் என்னையா போகலாம்யா அப்படின்னு சில பேர் அதெல்லாம் போகக்கூடாது அப்படி சொல்லி சில பேர், இப்படி அவங்களுக்குள்ளார கருத்து வேற்றுமைகள் சஹாபாக்களுக்குள்ளார ஏற்பட்டுச்சு. அப்புறம் கடைசியாக அந்த கூட்டத்தில் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க வந்தாங்க. வந்துட்டு அவங்க சொன்னாங்க, நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே இருந்து கேட்டிருக்கிறேன். பெருமானார் அவர்கள் கூறினார்கள், ஒரு ஊரில் ஒரு வியாதி ஏற்படுகிறது, ஒரு தொத்து வியாதி பரவுகிறது அப்படின்னு சொன்னால், அப்போ அந்த விஷயம் உங்களுக்கு தெரியவும் வருகிறது. அந்த ஊரில் இந்த மாதிரி தெரியாமல் போய் மாட்டிக்கிட்டாங்கன்னா அது வேறு விஷயம். நல்லா தெரியுது அந்த ஊரில் வியாதி, தொத்து வியாதிகள் பரவி கொண்டு இருக்குது அப்படின்னு. அப்போ இந்த மாதிரி நிலையிலே நீங்கள் அங்கே போகாதீர்கள் அப்படின்னு சொல்லி கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. நான் கேட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க. அப்போ உடனே ஃபாரூக்குல் ஆதம் உமர் இப்னு கத்தாப் அவர்கள் இதை கேட்டுவிட்டு அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு சொல்லிட்டு, அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும், அல்லாஹ் தாலா எங்களுக்கு விளக்கத்தை கொடுத்தான் அப்படின்னு சொல்லிட்டு சிரியாவுக்கு போகலை. அவங்க திருப்பிக்கிட்டு
தன்னுடைய ஊருக்கே அவங்க திரும்பிட்டாங்க. அப்போ இது மாதிரி ஒரு ஊரில் வியாதி பரவுது அப்படின்னா அந்த ஊரில் உள்ளவங்க வெளியில் போகக்கூடாது. வெளியில் அதே மாதிரி வெளியில் உள்ள ஆளுக அவங்க அந்த ஊரில் போய் அவங்களும் மாட்டிக்கக்கூடாது. செய்தி தெரிஞ்சா, தெரியாமல் போய் மாட்டிக்கிட்டால் அதுக்கு ஒன்றும் செய்ய முடியாது. ஒரு ரிவாயத்திலே இருக்கிறது, அது அல்லாஹ்வுடைய அதாப். முந்திய சமுதாயத்துக்கு அல்லாஹ் தாலா அந்த அதாபை கொடுத்தான், இப்படி சொல்லப்பட்டிரு. பிறகு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன சொல்லுகின்றான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படியாக மரணத்துக்கு பயந்து, வியாதிக்கு பயந்து, வியாதி வந்தால் மரணம் வந்து விடும். ஸோ மரணத்தை பயந்து அவங்க ஓடுனதுனால மரணத்திலே இருந்து அவர்களால் தப்பிக்க முடியவில்லை. சாவக்கூடாதுன்னு தானே தப்பிச்சு ஓடுறாங்க ஊரை விட்டு. ஆனால் சாவு வராமல் இருக்குமா? மௌத்து வந்துடும், அது கண்டிப்பாக வந்துடும். அதே மாதிரி தான் நீங்கள் ஜிஹாதில் இருந்து தப்பி ஓடுகிறீர்கள். ஜிஹாது வேண்டாம், போர் வேண்டாம் அப்படின்னு தப்பி ஓடுகிறீர்கள், உசுரை காப்பாற்றிக்கணும் அப்படின்னு சொல்லி. ஆனால் மரணமும் இரணமும் இது ரெண்டும் தக்தீரின் படிக்குத்தான் நடக்கிறது. தக்தீர் இருக்கிறதே, அந்த தக்தீரில் அல்லாஹ் தாலா என்ன எழுதுனானோ அதன் படிக்குத்தான் நடக்கிறது. அல்லாஹ் எழுதுனதை விட இரணம் கூடவும் கூடாது, இரணம் குறையவும் குறையாது. அல்லாஹ் எழுதுனதை தவிர வேற எந்த நேரத்திலும் மரணம் வரவும் வராது, முந்தவும் முந்தாது, பிந்தவும் பிந்தாது. எப்போ மரணம், எப்படி மரணம், அல்லாஹ் எப்படி முடிவு பண்ணியிருக்கிறானோ அப்படித்தான் மரணம் வரும். நம்ம நினச்சிக்கிறோம் இங்கேருந்து தப்பிச்சுட்டா நம்ம உசுரை காப்பாற்றிக்கலாம், போர் செய்யாமல் இருந்தால் நம்ம காப்பாற்றிக்கலாம் உசுரை. அது கோழைத்தனம். அதனால் உசுரெல்லாம் காப்பாற்றிக்க முடியாது. இது அல்லாஹ் தாலா இருக்கிறானே, இதன் மூலமாக அல்லாஹ் தாலா சொல்லி காட்டுகின்றான். குர்ஆன் ஷரீஃபில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பல இடங்களிலே இது சம்பந்தமாக பல ஆயத்துக்கள் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பேசியிருக்கிறான். ஒரு ஆயத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பேசும்போது, யார் அல்லாஹ்வுடைய பாதையிலே இருந்து போகக்கூடாது அப்படின்னு சொல்லி உட்கார்ந்து கொண்டார்களோ அவர்கள் தங்களுடைய தோழர்களிடத்திலேயும் சொல்லுகிறார்கள். யார் ஜிஹாதிலே கலந்து கொண்டு ஷஹீதாகி விட்டார்களோ, தன்னுடைய உயிரை கொடுத்து விட்டார்களோ, அந்த சுஹதாக்களை பற்றி சொல்கிறாங்க. எங்களை மாதிரி வீட்டில் உட்காந்துருந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் சாகாமல் இருந்திருப்பீங்கல்ல, மௌத்தா கோவாமல் இருப்பீங்கல்ல அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லுகிறார்கள். அல்லாஹ் குர்ஆனில் பேசுகிறான். நீங்கள் அவர்களிடத்தில் சொல்லுங்கள், உங்கள் உயிரை காப்பாற்றி கொள்வதில் நீங்கள் உண்மையானவர்களாக இருப்பீர்களே, ஆனால் மரணம் வராமல் நீங்கள் உங்கள் உசுரை காப்பாற்றிக்கோங்களேன் பார்க்கலாம். நீ எங்கே உட்கார்ந்துருந்தாலும் மரணம் வரும், சும்மா உட்கார்ந்துருந்தாலும் மரணம் வரத்தான் செய்யும். இன்னும் ஒரு இடத்துல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இருக்கிறானே, குர்ஆன் ஷரீஃபில் பேசும்போது இவர்கள் கூறுகிறார்கள், அல்லாவே எங்கள் மீது ஏன் போரை நீ திணித்தாய், ஏன் எங்களுக்கு நீ அவகாசம் கொடுக்கவில்லை? அவர்களுக்கு பதில் சொல்லுங்கள், நாயகமே, நீங்கள் உறுதியான கோட்டைகளுக்குள்ளே நீங்கள் உட்கார்ந்திருந்தாலும் மரணம் உங்களுக்கு வந்தே தீரும். வால் முனையிலே நீங்கள் போய் நின்றாதான் மரணம் வரணும்லாம் கிடையாது. நீங்கள் சும்மா உங்கள் வீட்டுக்குள்ளார எல்லா கதவையும் ஜன்னலையும் சாத்திக்கிட்டு படுத்து கிடந்தா கூட கண்டிப்பாக மரணம் அப்படிங்கிறது வரும். அல்லாஹ்வுடைய தக்தீரில் அல்லாஹ் என்ன எழுதுனானோ அது நடந்தே தீரும், அதை மாற்றவே முடியாது. ஜிஹாது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்கி போகிறவன் அவன் கோழை, அவன் வீரன் அல்ல, அவன் கோழை. மரணம் என்னைக்கும் வரும். மரணத்துக்கு பயந்து அல்லாஹ்வால் கடமையாக்கப்பட்ட போரை விட்டு விட்டு போகிறது அது ஆம்பளத்தனம் இல்லை. இது அல்லாஹ் தாலா குர்ஆனில் பல இடங்களிலே அல்லாஹ் தாலா சொல்லி இருக்கிறான். இஸ்லாமிய மாபெரும் வீரர் அபு சுலைமான் ஹாலித் இப்னு வலீத் அவர்களுடைய அந்த வார்த்தை, வைரவாக்கிய அந்த வார்த்தை இதில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அவர் தன்னுடைய மரண நேரத்தில் படுக்கையில் கிடக்கிறார். அவர் சொல்கிறார், மரண நேரத்தில் படுக்கையில் இருந்துக்கிட்டு அவர் சொல்கிறார், மரணத்தை பார்த்து பயப்படக்கூடியவர்களே, ஜிஹாதை பார்த்து பயப்படக்கூடியவர்களே, கொஞ்சம் வந்து என்னை பாருங்கள். என்னுடைய உடம்புல ஒரு இடம் கூட வாளடிப்படாத இடம் இல்லை, காயம் படாத இடம் இல்லை,
அவ்வளவு யுத்தங்கள் செய்திருக்கிறேன், அவ்வளவு ஜிஹாதுகள் செய்திருக்கிறேன். ஆனால் ஜிஹாதில் எனக்கு மரணம் வரவில்லை. நான் இன்னைக்கு மரண படுக்கையில் கிடக்கிறேன், படுக்கையில் எனக்கு மரணம் வருகிறது அப்படின்னு சொல்லி இப்படி அவர் சொன்னார். அல்லாஹ்வுடைய தக்தீர் என்னவோ அதான் நடக்கும். போர்க்களத்துக்கு போகிறதுனால ஒன்றும் எவனும் செத்து போயிட மாட்டான். தக்தீரில் அங்கே சாவணும் மௌத்தா போகணும்னு எழுதியிருந்தா அது யாராலையும் மாற்ற முடியாது. அதுதான் இஸ்லாமிய நம்பிக்கை. ஏன் முஸ்லீம்கள் மரண கஃனை தூக்கிக்கிட்டு அலைகிறாங்க அப்படின்னு சொன்னால், அல்லாஹ் எழுதுனா மௌத்து வரும் தான். அது வீட்டில் உட்காந்தாலும் வரும். நல்ல விஷயங்களுக்கு மரணம் வந்துட்டு போகுது, அல்லாஹ்வுடைய ஜிஹாதில் மரணம் வந்துட்டு போகுது. அதைத்தான் சொல்கிறான் அல்லாஹ் தாலா. அதை தான் குரான்லேயும் அல்லாஹ் சொல்கிறான். பாருங்கள், அவங்க வியாதியை பயந்துட்டு ஓடுனாங்க, என்ன உசுரை காப்பாற்றிக்க முடிஞ்சிச்சா? செத்து போனானு. அதே மாதிரி தான் நீங்கள் உசுரை காப்பாற்றிக்கிறதுக்கு ஜிஹாது வேணாண்டு போவாதீங்க. ஜிஹாது வேண்டும், ஜிஹாது நீங்கள் செய்யணும். உசுரை அதனால் போகுங்கிறதெல்லாம் உங்கள் தக்தீரில் இருந்துச்சுன்னா நீங்கள் போவீங்க, நீங்கள் மௌத்தா போவீங்க, ஷஹீதாவி. காத்திலு ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் ஜிஹாத் செய்யும். வயலமு அன்னல்லாஹ சமீஉன் அலீம், நிச்சயமாக அல்லாஹ் தஆலா எல்லாவற்றையும் கேட்பவனாகவும் அறிபவனாகவும் இருக்கிறான் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான். இன்னும் சில விளக்கங்கள் சொல்லணும், இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு பார்க்கலாம். சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக